இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மகர ராசி. மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியவங்க, புத்திசாலித்தனமாக புதுவிதமாக சிந்திக்கக்கூடியவங்க. நிறைய விஷயங்களை பார்த்து சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. நிறைய வேலை இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. ஒரு வியாபாரமே செய்கிறோம், ஒரு தொழிலே செய்கிறோன்னா கூட அதில் நஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம லாபம் வர மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. சோர்ந்து போய் உட்கார மாட்டாங்க. புது புது விஷயங்களுக்கு சொந்தக்காரங்க, புது புது விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மகர ராசி அப்படிங்கிறது உழைப்புக்கு அஞ்சாத ராசி. உறுதியான மனம் கொண்டவங்க. முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே கிடையாது. ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ இறங்கிட்டாங்கன்னா கூட அதில் வெற்றி பெறத்துக்காக என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கோ, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, எந்தெந்த விதத்தில் புது விதமாக நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே ஒவ்வொரு செயலியுமே கரெக்டாக நேர்த்தியாக செய்து முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப மகிழ்வான மாதமாக உங்களுக்கு அமையும். ஆனால் ஒவ்வொன்றிலையுமே சிந்தித்து யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள், நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்படுங்க. அதிகமாக உங்களுக்கு கோபம் வராது. நிதானமாக இந்த காலகட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருங்க. டக்குன்னு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. இல்லை அப்படின்னா வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதனும், ரண ருண ரோகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா குரு, கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 30 நாட்களுமே இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கூட சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்பப்போ ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசணும், அன்பாக பேசணும். இந்த காலகட்டத்தில் நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் விளையாட்டுத்தனமாக எதையாவது பேசுவீங்க, அது மற்றவங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றவங்களுடைய மனம் புண்படுற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். குடும்பத்தில்
ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டை, பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அப்பப்போ வரும். அதற்கெல்லாம் இடம் கொடுக்காம கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி நிதானமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஏன்னா திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அது கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கா, ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் குழந்தைங்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா கூட அவங்க மாற்று கருத்து ஒன்று சொல்லுவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது. நிதானமாக செயல்பட்டிங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக முடியக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேலையிலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் சரி கொஞ்சம் யோசித்து பேசுங்க. யோசித்து பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு மிகுந்த வாரமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அந்த பயணங்களில் கூட ஒரு சில விஐபிகளை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். உறவுங்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாமே உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்களுடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே நீண்ட நாட்களாக இருந்து வந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும். சிக்கனமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்யுங்க. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அயராது பாடுபட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஓரளவுக்கு ஆதாயமும் கிடைக்கும். பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனக்குறைவாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மகர ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது திட்டமிட்டு படிங்க. இந்த பாடத்தை இந்த நாளையில் படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டு படிங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக அமையும். எதுலேயுமே அவசரம் காட்ட வேண்டாம். நிதானமாக இருங்க. நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில இடர்பாடுகள் வரும். உங்களை தவறான வழியில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் முக்கியம். கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் காட்ட வேண்டாம். புதிய நபர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுக்கிற ஒவ்வொரு காரியமே ஒரு சந்தேக கண்ணோடு இருக்கிறது நல்லது. டக்குன்னு யாரையும் நம்பிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். அதனால் ஒரு சந்தேக கண்ணோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி அதை அலசி ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையும். ஒவ்வொரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிக்கலான பிரச்சனையை கூட கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை ஒரு நொடி பொழுதில் உங்களால் தீர்க்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் அவசரம் காட்ட வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் அவசரமோ கோபமோ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய பேச்சில் ரொம்ப இனிமையாக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா காரியமே உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பயணம் எங்கேயாவது செல்லக்கூடிய யோகம் இருக்குது. பொருள்களை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஆயுதத்தை பயன்படுத்தும் போது நெருப்பு கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த விஷயத்தில் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த மகர ராசி அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி
வழிபட்டுடுவாங்க. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மகர ராசி அன்பர்கள் செய்து பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும். நம்பிக்கையோடு செஞ்சுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.